இந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், சரியா? நார்மலா இங்க மெயின் மெயின் ஆப்ஷன் என்னன்னா 3டி அசெட்டா, 3 பிளான்ஸ், சர்ஃபேஸஸு இதெல்லாம் இருக்கும். சரியா? இங்க வந்து அப்டின்னா 3டி அசெட்ஸாவே காட்டும். இந்த பில்டிங் வேணுமா? ஃபுட்டா? இந்த மாரி ரிலேட்டடா காட்டும். உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் நீ வேணும், எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு நெனச்சன்னா, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். இல்ல, இங்க நான் போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன மாரி டெக்ஸ்டைல்ஸ், மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் இருக்கு. மாடல்ஸும் இருக்கும். அதே டைம் டெக்ஸ்டைல்ஸும் இருக்கும். இதெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் சரியா? பட் இதுல வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான் இருக்கும். ஸோ கிராஸு அந்த மாரி உனக்கு என்னது வேணும்னா, அத எடுத்துக்கலாம். இது எல்லாமே மாடல்ஸ். ஸோ இது பே ஆப்ஷன்ல இருக்கு. இல்ல எனக்கு எல்லாமே வந்து பே பண்ணாம தான் வேணும் அப்டின்னா, ஃப்ரீ தான் நீ எடுக்கணும். இதுல போனா என்வைரன்மென்ட் காட்டும். நமக்கு தேவையான என்வைரன்மென்ட் இதான். இருக்கா? ஏய் இதான்டா மெட்டா ஹியூமன் பிரெசென்ஸ். சரியா? மெட்டா ஹியூமன்ல வந்து கேரக்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் வந்து உன்னோட கேரக்டர்ஸ். நீ இத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டர்ஸ. ட்ரெஸ், மெட்டீரியல் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இத எடுத்து பண்ணோம் அப்டின்னா. இது ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்கியாடா? மெட்டா ஹியூமன் லாகின் பண்ணி வச்சிருக்கியா என்ன? ஸோ நீ இதுல எந்த மாரி கேரக்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்டா. நான் இத அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்லித் தரேன். இது ஜெனரலா மட்டும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது போட்டோம் அப்டின்னா, சைன் இன் பண்ணல. சரி சைன் இன் பண்ணினா வேணா, இப்போ ஆல்ரெடி சைன் இன் பண்ணணும். இந்த குவிக் பிக்சல் இருக்கு இல்லையா? சைன் இன் பண்ணணும். இன்னும் சைன் இன் ஆகல. அது என்னன்னு செக் பண்ணு. சைன் இன் பண்ணி வை. சரியா? குவிக் பிக்சல்ல சைன் இன் பண்ணி வை. 2வது டிஃபால்ட் அன்டில்ல மெட்டா ஹியூமன் கேரக்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வை. நோ அசெட்ஸ் ஹியர். ஏன்னா நீ ப்ரௌஸ் பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாமே இதுல இருக்கும். மொத்தமா இதுல வந்து பாத்தீங்கன்னா 14,729 அசெட்ஸ். அவ்வளோ அசெட்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு நான் செப்பரேட்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸ்கெட்ச் ஃபேப்ல போயிட்டு டவுன்லோடபிள்ல பார்த்தேன்னா கிடைக்கும். ஸோ உனக்கு இந்த மாதிரி அசெட்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு வெஹிக்கிள் மட்டும் எடுத்து வைக்கிறேன். இது டவுன்லோடபிளான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோ. நீங்க கிளிக் பண்ணா டவுன்லோடபிள் மட்டும் வரும். இந்த கேரக்டர் எனக்கு எடுத்து எவனோ வச்சிருந்தான்.
சரியா நாள்றேன். தயவு செஞ்சு லாகின் பண்ணி வை. ஜிமெயில் தான் கேக்குது. தான் வச்சிருக்க அப்புறம் என்னடா? ரைட். ஸோ ஓகே, லிசன். இப்போ இந்த ஒரு கார் நான் எடுத்திருக்கேன். ஏய், இந்த கார் நான் எடுத்திருக்கேன். சரியா? ஆ, காரான்னு கேக்குறியா? இது என்னடா இது? சரி, சரி, இது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஜிஎல்பி, ஜிஎஸ்டி, ஜிஎல்பி இதெல்லாம் இருக்கும். ஜிஎல்பி எடுத்துக்கலாம், இல்லை ஜிஎல்டிஎஃப் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பண்ணிங்க, எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பண்றேன், நீ ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு வை. நான் ஒரு ஜீப் மட்டும் வச்சு காட்டுறேன். ஸோ கண்டென்ட் ப்ரௌசர்ல டீ ஆட் கொடுக்கலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கலாம். சரியா? இங்க போய் ஆட் கொடுக்கலாம். இப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணினா அது வரும். ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடல் ஜிபின் போட்டுக்கிறேன். ஸோ அதை டபுள் டேப் பண்ணனா ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஜிப்புள்ள டவுன்லோட் ஆப்ஷன்ல இருக்கு ஜிப் சி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்படி வரும். ஆல் ஆல் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நான் உள்ள வரும்போது எனக்கு எதாவது அனிமேஷன் இருக்கா அப்படின்னா அனிமேஷன் ஆப்ஷனுமே இம்போர்ட் கொடுத்துருங்க. இதுதான் மெயின். சரியா? ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இம்போர்ட் கொடு. இம்போர்ட் ஆகும். வெயிட் பண்ணு, இம்போர்ட் ஆகிட்டு டன்னு வரும். அது வரைக்கும் வேணும். ப்ரிப்பேரிங் ஷேட் ஆல்சோ ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சு உனக்கு பிளாங்காக ஒன்று வரும். ஆ, ஸோ ஃபைனலாக நமக்கு எல்லாமே இப்படி வரும். சரியா? டெக்ஸ்டர்ஸு டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இதுவும் காரோட மாடலு. இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் போட்டுட்டு சேம் எஃப்எம் த்ரீனா டயர்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டயரு ஸோ இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி வந்திருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் மெட்டீரியல். சரியா? மெட்டீரியலாக விட்டுரு. ஆப்ஜெக்டை இதுலேருந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டோன்னா ஒரு ஃபுல்லான ஒரு மெஸ்ஸு உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ உனக்கு இதை ஆக்சஸ் பண்றதுக்கான இது சொல்லுறேன், நோட் பண்ணிக்கோ.
ஜஸ்ட் மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா சரி ரேஷன் கார்டு நோட் இல்லையா? ஓகே, லிசன். மவுஸ் பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ரைட் கிளிக் பண்ணி உன் கேமரா ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். கேமரா மவுஸோட ரைட்டு ஜஸ்ட் ஃபார் உன்னோட வியூ வந்து விஷுவல் பண்றதுக்கு. சரியா? ஸோ லெஃப்ட் பட்டன் கிளஸ் பண்ணி ஜஸ்ட் மவுஸை ஃப்ரண்ட்ல தள்ளினா ஜூம் இன் ஆகும். பேக் தள்ளினா ஜூம் அவுட் ஆகும். பட் அதுக்கு மவுஸை நீ ட்ராக் பண்ணணும் இப்படி. ரெண்டாவது ஓகே, இது ஃபுல்லா வந்து ஜூம் இன் ஜூம் அவுட். மவுஸ் லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன் வந்து ஃபுல்லா ரொட்டேட் பண்றதுக்கு சேம் இடத்துல இருந்துட்டு கேமரா இப்படி டில்ட் பண்ணி பாக்குறதுக்கு. சரியா? அதே கேமரா எப்படி இருக்கும்? லெஃப்ட் பட்டன் பிரஸ் பண்ணினா ஃப்ரண்ட் பேக். உன்னோட மூவ்மெண்ட்டுமே சேம். மவுஸை இப்படி தள்ளி இப்படி இழுக்கும். ஓகேவா? பிரஸ் பண்ணிட்டு உன்னோட மிடில் மவுஸ் இருக்குல்ல, ஸ்பின், இந்த ஸ்பைர் அந்த இது பண்ற ரொட்டேட் பண்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேல, ஐ மீன் மவுஸை முன்னாடி தள்ளனா டாப் போகும். மவுஸை பின்னாடி இழுத்தனா கீழே வரும். டாப் பாட்டம். ஸ்க்ராலரை பிரஸ் பண்ணிட்டு பண்ணணும். சரியா? அது மிடில் மவுஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆயிருக்கு. கீபோர்டு ஒரு ஆக்சஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட், ஐ மீன் ஏரோ, ஃப்ரண்ட் ஏரோ பிரஸ் பண்ணா முன்னாடி ஃப்ரண்ட்ல போகும். பேக் ஏரோ நீ அதை மவுஸ் யூஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ரொட்டேட் பண்ணிட்டு கூட நீ ஃப்ரண்ட்ல போகலாம், ஸ்பீடா வரும். ஓகேவா? இந்த மாதிரி எதுக்கு அப்படின்னா ஈஸியா, ஏன்னா நம்ம பெரிய சிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போய் பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணா ஃபோக்கஸ் ஆகும். இல்ல மவுஸ் யூஸ் பண்ணியே பண்ணணும். இது எதுக்கு சொல்றேன்னா கேமரா அனிமேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று நம்ம பார்த்தோம்ல, ஆமா, மவுண்டனோட டாப்ல இருந்து சிக் பாட்டம் வரைக்கும் ஒரு கேமரா ஆங்கிள் இப்படியே கொண்டு வந்தோம். கரெக்டா? அந்த இது நம்ம அனிமேட் இப்படிதான் கொண்டு வந்தோம், வேற வழியில. ரெண்டாவது உன்னோட இப்ப நான் பிரஸ் பண்ணல ஃப்ரண்ட் பேக்கு அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா ஸ்பீடா இருக்கா? அதை வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தியா கேமரா ஸ்பீடு, அத ஸ்லோ பண்ணி வச்சேன் அப்படின்னா சரியா? ரொம்ப மெதுவா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ரெண்டாவது இது நான் ரொம்ப அதிகப்படுத்தி வச்சேன் அப்படின்னா சரிதா? ஸோ இவ்வளவு ஸ்பீட் நமக்கு தேவைப்படாது. நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுலயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை இன்க்ரீஸ் பண்ணலாலும் பிரச்சனை தான். ஒன்லயே வச்சுக்கோ. மாடலை செலக்ட் பண்ணிட்டு எஃப்எம் தனியா ஃபோக்கஸ் ஆயிடும். சேம் யூனிட்டிக்கு என்ன பண்ணுவே அதே தான். பிளண்டருக்கு என்ன பண்ணுவ? ஸோ இதுல செயலில வந்து பாத்தியா, இதுதான் வந்து நமக்கான ஸ்கேல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை நகர்த்துறேன் அப்படின்னா, சாரி, காரோடத செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ இது பண்ணனா இங்க வச்சு நீ மவுஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதை மட்டும் டிசேபிள் பண்ணிடு. அப்போதான் உனக்கு பிரச்சனை இல்லாம.
ஸோ அதுக்கான டெக்ஸ்டர் இங்க இருக்கு. அதனால தான் இது வருது. இத டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா, இத வச்சு தான் நம்ம வந்து பேஸ் கலர் என்ன, கான்ஃபிகரேஷன், ஐஓஆர் இதெல்லாம் வந்து வேணுமா, வேணாமா அட்ஜஸ்ட் பண்றது. நார்மல், அக்ளூஷன் இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட்ட பண்ணும்போது பார்க்கலாம். சரியா? ஸோ ஜென்ரலா இது வந்து நம்ம ஸ்பேன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ ஏதாவது அப்டேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு வந்தேன்னா, உனக்கு அப்டேட் ஆகும். டைம் எடுக்கும். இப்ப எனக்கு இத நான் வந்து கர்சர் இத கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் இத பண்ணி பார்த்துக்கலாம் செலக்ட் பண்றதுக்காக. அண்ட் இத மூவ் பண்றதுக்கு ரொட்டேஷன் அது நீ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கணும். கார இது ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணா மட்டும் தான் உண்டு. சரியா? கொஞ்சம் பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணு. அதே மாரி ஸ்கேல் ஆப்ஷன் இது ஆங்கிள் பண்றது. ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண தெரியும். சரி ஓகே. நம்ம கேமரா வச்சு ஒரு கேமரா நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். சரியா? டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே. கேமரா சினிமேட்டிக் போயிட்டு ஜஸ்ட் சினிமேட்டிக் ஆக்டர் குடுத்த அப்படின்னா கேமரா ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? கேமரா வேற எங்கேயோ வந்து ப்ரிவ்யூ வந்து இது பேர் ப்ரிவ்யூ. கேமரா வேற ஏதோ லொகேஷனை பார்த்துருக்கு. ஸோ நான் இங்க போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு சினிமேட்டிக் மாத்திக்கிறேன். மாத்திட்டு ஜஸ்ட் சேம் அதே மாதிரி நான் இந்த கேமராக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன். ஸோ லெவல் சீக்வன்ஸு நான் வச்சுட்டு கேமராக்கு இதான் என்னோட கேமரா. சரியா? இங்க என் கேமரா டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன். எனக்கு இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஜெனரேட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ என் கேமரா இன் பிட்வீன்ல எனக்கு இப்படி கேமரா வரக்கூடாது. கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகி வரணும் அப்படின்னா இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் கேமரா அனிமேஷன் வைப்போம். ஜஸ்ட் பிளண்டர்ல என்ன பண்றோம் தான். பட் ஆனா என்ன நம்ம அதுல ஐ பிரஸ் பண்ணுவோம். யூனிட்டிலயும் வந்து சேம் இதே மாதிரி அனிமேஷன் வச்சு பண்ணும்போது ஒவ்வொருக்கும் வந்து நம்ம கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறத மொத்தமா நம்ம இங்க கொடுத்துட்டோம்னா ரொட்டேஷன் லொகேஷன் எல்லாமே ஸ்கேல் எல்லாமே வந்துடும். இது தனித்தனியா எனக்கு ரொட்டேஷன் இதெல்லாமே எனக்கு தனித்தனியா வேணும். நம்ம தனித்தனியா கீ ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த கிளாஸ் இது போதும். இதுல ஒண்ணும் இல்லடா ஜஸ்ட் போயிட்டு நம்ம ரெண்டர் ஆப்ஷன் சேவ் பண்றது ஐ மீன் அனிமேஷன் சேவ் பண்றது இங்க இது ஃபைலை சேவ் பண்றது இங்க. சரியா? இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஃபர்தரா என்னன்னு பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.